ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இது ஃபுல்லுமே வெண்டி செடி முளைச்சிருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒரு சில இடங்களில் முளைக்காமல் இருக்குது. வெண்டி முளைக்க 2-3 நாளையிலேயே முளைச்சிரும். இது ஃபுல்லும் பாருங்கள், இப்படி மேலே ஃபுல்லுமே அரைக்கீரை. இப்போ தான் முளைச்சி வருது. இது இப்படியே பார்ப்பாராக போட்டு தான் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கோன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது மல்லி, இது தண்டங்கீரை. இந்த தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லும் தண்டங்கீரையும் மல்லியும் சேர்த்து போட்டிருக்கோம். இதை பாருங்கள், பாலாக்கீரை. பத்தா முளைச்சி வருது. ஒவ்வொன்றா பாருங்கள். இதில் இந்த கங்கில் அப்படியே கீரை அதனது தண்டங்கீரை. இது ஃபுல்லுமே இது ஃபுல்லும் பாருங்கள். கத்தரிக்கண்டு பாவி இருக்கும். இது 1 மாதம் ஆகும் வளர்கிறதுக்கு. அதை பிடுங்கி வேறு அறுத்து இந்த மணிக்கு கங்கில் நடணும். பாருங்கள், இது ஒரு பாரு ஃபுல்லாக பாவி இருக்கும். பாருங்கள், அப்படியே இந்த பாரில் தக்காளி கண்டு ஒரு பார் பாவி இருக்கும். இதை பிடுங்கி நடுறதுக்கு 1 மாதம் ஆகும். இது ஃபுல்லும் பாருங்கள் பாவச்செடி. இது பாவச்செடி பாருங்கள். அங்கே இருக்கும். இந்த ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த ஒரு பார் மட்டும் பாவச்செடி. இது ஃபுல்லும் பாருங்கள் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை இது கிடந்து முளைச்சது. விதை உதிர்ந்து அதுவாக முளைச்சிரும். அது பக்கத்துலேயே கருவேப்பிலை கண்டு. இது மாதுளக்கண்டு. இங்கே ஒரு மாதுளக்கண்டு இருக்குது. அது கீழேயே மணத்தக்காளி 2. இது பாருங்கள் வெந்தயக்கீரை. உடம்புக்கு நல்லது. இங்கே ஒரு பார் இருக்குது. அதிலே பக்கத்தில் கொய்யாக்காய் கண்டு, மாதுளை, எல்லா கண்டுமே இருக்குது. இந்த குட்டி தோட்டம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.